சிந்து பைரவி நியூ ப்ரமோ சிவாவுக்கு எவ்வளவோ ஃபோன் கால் ட்ரை பண்ணாலும் போகிறதில்ல. இந்த இடத்துல நல்ல நேரமும் முடிய போகுதுன்ற மாதிரி அன்னபூரணி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் இருந்துட்டு நான் நேராக போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன் இருங்கம்மான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இருக்காங்க ஸ்னேகா, உன்னால் என்ன பண்ண முடியுமோ தெரியல, ஏதாச்சும் பண்ணுன்றாங்க. சரி ஓகே ஆண்டி நான் பார்த்துக்கிறேன்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா நான் சிவா பார்க்கணும், அவன் ஆப்ரேஷனில் இருக்கான், இப்போதைக்கு பார்க்க முடியாதுன்ற மாதிரி ஸ்னேகா சொல்கிறாங்க. அங்கே முக்கியமான விஷயம் நடக்குது, தாலி பிரித்து கோக்கிற விழா, அது முக்கியமாக ஒரு உயிரை காப்பாற்றுறது முக்கியமான்ற மாதிரி ஸ்னேகா ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சண்டை போகிறதுல சிவா வெளியே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க. டே சிவா, நாங்கள் தாலி பிரித்து கோக்கிறதுக்கு காலையிலே சொன்னாங்க இல்லையா, ஏன் வரலன்றாங்க. அம்மையில் மறந்து போயிட்ட, பெரியம்மா வேற ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, அவங்க இதை பற்றி யோசிச்சு மயக்கம் போட்டு வேற விழுந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பெரியம்மாவுக்கு என்ன ஆச்சுன்றாங்க. உடனே நடுங்க போகலான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்னேகா இருந்துட்டு சிவா உள்ள பேஷண்ட்டு, அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சிருச்சு ஸ்னேகா, பார்த்துக்கோ நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நான் நினச்சது எல்லாமே இப்படி சொதிப்பிடிச்சுன்றாங்க. எப்படியாச்சும் வந்து அவள் போக மாட்டான், அந்த தாலி பிரித்து கோக்கிறது நடக்காதுன்னு பார்த்தா இப்போ என்ன கூட்டிகிட்டு போயிட்டாங்களேன்ற மாதிரி ஸ்னேகா பயங்கர டென்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறோமா, பெரியம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லை சிவா, நான் உங்களுக்கு எத்தனை டைம் ஃபோன் கால் ட்ரை பண்ணேன், ஏன் எடுக்கலான்றாங்க. பெரியம்மா நான் ஸ்னேகா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன், ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் இருந்துச்சு அதனால தான்றாங்க. சரி இப்போ தாலி பிரித்து கோக்கிற விழா டைம் ஆகிட்டே இருக்குது உட்காருன்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த தாலி பிரித்து கோக்கிற விழாவில் உட்காந்துடுறாங்க. மகா இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.